வணக்கம் என் அன்பு இனி தமிழ் அந்த மண் போட்டு நேரம் பார்த்தா 4 மணி ஆயிடுச்சு. இது ஒரு முருகன் டெம்பிள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி பௌர்ணமி நல்ல நாள் வேறு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சாமியை கும்பிட்றோம், டெய்லி கும்பிட்றோம் வைக்கிறோம். கும்பிட்றவள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறா அப்படின்னா, ஆண்டவா அவனை டெய்லி கும்பிட்றேன் வைக்கிறேன், எனக்கு இவ்வளோ சோதனை வேதனையை கஷ்டத்தை கொடுக்குற, குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு வேண்டாம். பொதுவாகவே எந்த சாமி சொன்னதில் நீ டெய்லி நீ கும்பிடு வை உனக்கு நல்லது பண்ணுறேன்னு சொன்னதே கிடையாது. அப்போ சாமி நம்ம டெய்லி என் கும்பிட்றோம் அப்படின்னா அது உண்மையான பக்தினா கிடையாது. சோசியம் சாதகம் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சாமியை கும்பிடுவோம் இங்கே உங்கள் நல்லது நடக்கும் அப்படிங்கிறார். அவங்க சொல்கிற நம்பிக்கை மேலே வச்சு தான் நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் நமக்கு நல்லது நடந்துருச்சுன்னா அதே மாதிரி நம்ம ரெகுலராக சாமியை கும்பிடுவோமானா கிடையாது. அப்படின்னு சரி ரெகுலராக நம்ம சாமியை கும்பிட்றோம் வைக்கிறோம் ஒரு சுயநலமெல்லாம் அப்புறம் சாமி நமக்கு நல்லது செய்யாதுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் பாவத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டே ஆகணும். அது வேறு வழியே கிடையாது. கர்மாவை நீங்கள் அனுபவிச்சுட்டே ஆகணும். அப்புறம் கடவுள் என்னதை பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கடவுள் என்னதான் பண்ணுவார் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு காசு பணம் எதுவும் கொடுக்க மாட்டார். நீங்கள் டெய்லி சாமி கும்பிட்றனால உங்கள் மனசை ஒரு நல்லது நினைக்கும் வைக்கும், நல்ல செயல்பாடு, ஒரு மன தெளிவு ஏற்படும். நீங்கள் போகக்கூடிய பாதையை அவர் காட்டுவார். நம்ம அந்த பாதையில் நம்ம தான் பயணம் செஞ்சு நல்ல வழியோ கெட்ட வழியோ அது நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். அவரால் அதை தான் முடியும். அதான் பக்தியோட வெளிப்பாடு.